பிரியமான தேவனுடைய பிள்ளைய லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் ஒருவன் ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவை அவருடைய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறார். அந்த பந்தியிலே பாவியான ஸ்திரியை கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பரிசேயன் தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட கூட பந்தி இருந்தவங்க சாப்பிட்டவங்க சொல்லிக்கொள்கிறாங்க, பாவியை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று அவங்களுக்குள்ளே சொல்லி கொண்டாங்க. அன்புள்ள தெய்வம் அந்த அன்புள்ள மகளுடைய பாவத்தை மன்னித்து அந்த அம்மாவுக்கு தேவன் சமாதானத்தை தந்தது போல, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்புள்ள நீ அன்புள்ள தேவனை நீ கண்டுபிடிப்பாய். அவர் உன்னுடைய பலகீனங்களை மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார், உனக்கு சமாதானத்தை தேவன் தருவார். சமாதானம் என்று சொன்னால் இந்த பூமியிலே சமாதானமான குடும்பத்தை உனக்கு தருவார். சமாதானமான கணவனை, சமாதானமான மனைவியை, சமாதானமான பிள்ளைகளை, சமாதானமான சூழ்நிலைகளிலே தேவன் உன்னை வாழ வைப்பார். கர்த்தர் உண்மையில பிரியமாக இருக்கிறார். ஆமென்.